மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற புறா. இங்கே வந்து எல்லா புறாவும் இருக்குது. புறா வந்து பறக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிணறு பாருங்க, எவ்வளோ புறான்னு பார்த்துக்குங்க. எல்லா புறா வந்து கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறாருங்க. ஆமாம், அப்படியே போனீங்கன்னா இது புறா தாங்க. எல்லா சைஸ் புறா இருக்குதுங்க. புறா வீடு இல்லை, புறா குடும்பம். கிட்டத்தட்ட 60-65 வருஷமாக அந்த புறா வந்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் எப்படி குழந்தைகளை வளர்த்த மாதிரி புறா ஒரு தையம் தான் வளர்த்திட்டு இருக்கிறாருங்க. பார்த்துங்க. ஒரு புறா வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்கு வச்சிட்ருக்குது. குஞ்சு பொறிக்கல, எப்படி உட்காட்டுக்குன்னு பாரு. என்னை பார்த்து பயந்து அப்படி கூணி உட்காந்துக்குது. ஒரு இந்த புறாக்கு தேவையான மக்காச்சோளக்குருணை எல்லாமே இருக்குது. வரும் என்னை பார்த்தா அப்படியே வரும் புறா. எங்கள் தோட்டத்தில் வந்து புறா ஸ்பெஷல். புறா வளர்த்திட்டே இருப்பாங்க. ஒரு அந்த எங்கள் ஐயன் தான் வளர்த்திட்டு இருக்கிறாரு. எத்தனை வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறீங்க புறாவை? ஆமாம், எத்தனை வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறீங்க? எல்லா புறாவுமே 50-60 வருஷம் இருக்குங்களா? இந்த புறா பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்து பார்த்து ஜெர்மனிலேருந்து ஆர்டர் பண்ணி. ஆமாம், ஜெர்மனிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கின வச்ச புறா. 1 லட்சம் கொடுத்தாலும் இந்த புறாவெல்லாம் கொடுக்கவும் மாட்டார். அப்படி வளர்த்திட்டு இருக்கிறார். இந்த புறா தான் ஜெர்மனிலேருந்து வந்த புறா. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரத்தில் வந்த புறா. அதுக்கு தகுந்த பொட்டை கிடைக்க மாட்டேங்குது. ஆமாங்க, நானும் தொலாய் பார்க்குறேன். அதுக்கு தகுந்த பொட்டை போட்டு குஞ்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு பொட்டை இருந்தது, காணாமல் போச்சு. இந்த ஜெர்மனியில் இருக்கிற புறா தானுங்க? அந்த புறா தானுங்க. அது வேறு இது காலில் மோஜா இருக்குது வேறு. இந்த புறா தான் ரிங்கு போட்டிருக்கேன் பாரு, அது. ஆமாங்க, வரும். அதுக்கு இந்த ரிங்கு போட்டிருக்கு. கருப்பு தான் ஜோடி பண்ணலாம் பார்த்தா அதுக்குள்ள இந்த புறா தான் ஆனால் போச்சு. ஓடுது வரும். அந்த புறா தான் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிட்டு வரோம். ஜெர்மனிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கின வச்ச புறா. அந்த புல்லட்டு கொண்டு வந்து ஏதாச்சும் ஒன்று பிடிக்கலாம்னா வெள்ளை கலர் புறா வரும். ஒன்று உட்காந்துக்குது பாரு, எப்படி உட்காந்துக்குன்னு பாரு. இது நல்ல இது மாண்டியாவிலேருந்து ஒடியா அந்த வரா. அது வெள்ளை கலர். ஆமாம், மைசூருந்து 100 கிலோமீட்டருக்கு அங்கே இருந்தாலும் வித்த ஒரு ஐயருக்கு. எது காரமடை கோயில் பூசை பண்ணுறா பாரு, அந்த ஐயருக்கு சொந்தக்காரர் வந்தாங்கன்னு அது அங்கேருந்து ஒடியா வந்துடுது. இது புறா நீங்கள் எத்தனை வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறீங்க? நானா 70 வருஷமாக வளர்த்துறேன். 70 வருஷமாக வளர்த்திட்டு இருக்கிறேன். 70 வருஷமாக பார்த்தீங்கன்னா. நான் 10 வருஷத்துலேருந்து இன்னைக்கு எனக்கு 90 ஆகுது. 10 வருஷத்துலேருந்து வளர்த்துறேன். எம்ஜிஆருக்கு ஒரு புறா கொடுத்தீங்களங்க? ஆமாம், 2 புறா கொடுத்தேன் எம்ஜிஆருக்கு. எந்த வருஷத்துலீங்க? எம்ஜிஆரும் அந்த போது எந்த வருஷத்துலிங்க? 60 நான் சொல்கிறேன், நம்ம தியேட்டரு ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி. நம்ம தியேட்டரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே தியேட்டரு டூரிங், இந்த மோகன் டூரிங்கு தாமனாக்கியர் போட்டிருந்தாரு. இது பாப்பன ஹாஸ்பிட்டலுக்கு வேறு அந்த இடத்துல. 1962 இல்லைங்களா? 1900 என்ன சொல்கிறேன். எம்ஜிஆரும் கலைஞர் முதல் வந்தாங்க. முதல் வந்தாங்க. கலைஞர் இங்கே வந்ததே இல்லை. இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு அண்ணாத்தர் வந்தார், இவிகே சம்பத்து, நெடுஞ்சொலி எல்லாரும் வந்தாங்க. கலைஞர் வரவே இல்லை. இந்த மன்றத்தையே எடுத்துட்டாங்க. அத்திப்பழத்தை கொடுத்துட்டாங்க. அப்புறம் எம்ஜிஆர் வந்த போது கலைஞர் வந்தார். 63-64 நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு புறா கொடுத்துருக்குறீங்க. எம்ஜிஆருமே கலைஞரும் முதல் கலைஞர் நம்ம கோவில் படத்துக்காக வந்தது அப்போ தான். ஆமாம், எம்ஜிஆரோட வந்து மோகன் டூரிங்கு. அப்போ தியேட்டர் கிடையாது. தியேட்டர் வந்தது. அது எங்கே இருக்குதுங்க மோகன் டூரிங்கு? தான் பாப்பன ஹாஸ்பிட்டலுக்கு வேறு அங்கே யாரு இவர் போட்டிருந்த தாமனாக்கியர் போட்டார். டூரிங்னு. ஆமாம், அதே மோகன் டூரிங்கு அப்புறம் இது போச்சு, கள்ளிப்பட்டி. அதே மோகன் அங்கேருந்து இங்கே வந்தது என்ன பெருநாய்க்கும்பாளையம் வந்தது.
யாருன்னா சுரேந்திரனுடைய பெரியப்பா பெரியப்பாவது அந்த ஜோரிங் போட்டார். அப்போவே வந்து நீங்கள் சாரி எல்லாம் சேர்ந்து நீங்கள் போய் எம்ஜிஆர் கையிலே புறா கொடுத்துருக்குறீங்க. எம்ஜிஆருக்கு 2 புறா கொடுத்தாரு. அது யாருக்கும் மாலை பரமசன் இல்லைட்டார். ஆர்பி பிரசிடண்டாக இருக்காரு. அது செல்வரனுடைய அப்பா. இவர் நம்ம ஆர்பி காலம் அது ஒரு காலம் நல்லா இது காங்கிரஸ் பீரியடு. எம்ஜிஆருக்கு 1964 புறா கொடுத்தது. அந்த அளவுக்கு வந்து 1900 நானும் தான். இப்போ அது பால்வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு. ஆமாம். மித்தவனெல்லாம் செத்து போயிட்டானுங்க. இருக்காரு. ஆமாம். பால்வாத்தியார் கர்ஷிப் கொண்டு வந்துட்டாரு. எம்ஜிஆரோட கர்ஷிப்பை தூக்கிட்டு வந்துட்டாரு. ஆட்டோகிராஃபில் கையெழுத்து வாங்கிட்டு சொல்லுவார் பாலு. எம்ஜிஆர் 70 வருஷமா கிட்டத்தட்ட புறா வளர்த்திட்டு இருக்கிறாரு. பார்த்துங்க, 70 வருஷமா இவர் தான் வளர்த்திட்டு இருக்கிறாரு. பரமசனா இல்லைன்ட்டாரு. அப்புறம் குழந்தை மாதிரி கவனிச்சுக்குவார் புறாவை. எங்கள் தம்பி பார்த்துக்குங்க ரசிகர் எப்படி கொடுத்துட்டார். அப்புறம் அதுக்கு பின்னாண்டதை எம்ஜிஆர் தனியாக கட்சியை ஆரம்பித்தார். அப்போ கலைஞரோடு இருக்கார். ஒரு 2 புறா சண்டை போட்டுக்குவார். 2 வெள்ளைப்பறா சுத்த வெள்ளை. தாமநாய்க்கர். இப்போ யோகா இவர் இருக்கிற இந்த பானுமதி டீச்சர் இருக்குதல்ல, அந்த வீட்டுக்கு இந்த பக்கம் ஒரு நாய்க்கர் வீடு இருந்தது. அந்த நாய்க்கர் அதெல்லாம் அன்னைக்கு ஈவி சாமி ஐயர் இருந்தாரு. அப்ப இந்த பழக்கடைக்குதல்ல அது ஈவி சாமி ஐயர் இருந்தாரு. 70 வருஷமா புறா வளர்த்திட்டு இருக்கிறாங்க. நம்ம குழந்தைய கூட வந்து பாதுகாப்பாக வளர்த்திட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புறா இந்த பாரு இந்த கணத்தை ஒட்டி தான் போய் உட்காருவார். பார்த்துக்குங்க, நாய் வருங்க, என்னை பார்த்தாலே ஒழியுது. ஹைப்ரிட் நாய் தான் பாருங்க. பாரு, ஏய் பாரு, இல்லை எப்போ பார்த்தாலும் குறைச்சிட்டே இருக்கு. பாரு, இந்த கிணத்துல தான் போய் இந்த புறா உட்காரு. கிணத்துல தான் பாரு. ஏங்க இந்த கிணறு எத்தனை அடி ஐயா? கிணறு எத்தனை அடி? 120 அடி கிணறு. இப்போ வந்து 70 அடி தண்ணி இருக்குது. 120 அடியில் 70 அடி. பார்த்துங்க, அந்த காலத்து கிணறுங்க. ஆமாம், தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கிடக்குது இங்கே. 120 அடி தண்ணி கிணறு வெட்டி தண்ணி 70-80 அடி தண்ணி நிற்குது. 80 அடி தண்ணி நிற்குது. அப்போதான் தண்ணி இருக்காது. மோட்ரு விட்டுட்டே இருக்கும். ஆமாம், இன்னைக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. விவசாயங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆமாம், அன்னைக்கு எடுத்தறிஞ்ச வர. ஆமாங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம். பாருங்க, இல்லாத தோட்டத்தில் பார்த்துங்க. நான் போகிறேன் பாருங்க. ஒரு கருவேப்பந்தழை செடி இப்போ வெட்டி விட்டுக்கிறேங்க. இந்த பனிக்கு வெளில கறி இருக்கிறதுனால கொஞ்சம் வெட்டி விட்டுக்கிறேங்க. இங்கே ஒரு கொய்யா மரம், இது செம்பருத்தி, இது ஒரு கொய்யா, ஹைப்ரிட் கொய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து சப்போட்டா, கொய்யா, சீத்தாப்பழ செடி, அப்புறம் இது ஒரு நெகிழுக்கு ஒரு மரம். இந்த மரத்து பேர் எனக்கு தெரியல சரியா, அதனால் நெகிழுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. வெயில் காலத்துக்கு இங்கே வந்து சேர் ஓட்டு உட்காந்தா நல்லா குளுன்னு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னிமார் கோயில் டெய்லியும் வந்து காலையில் தண்ணி ஊற்றி விட்டு டெய்லி பூஜை பண்ணுவாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. இது வந்து கன்னிமாரி கோயில். அப்படி பாருங்க வாழை மரம். இந்த வாழை மரத்துக்கு அடியில் தான் இந்த கன்னிமாரி கோயில் இருக்குது. அப்புறம் அப்படியே வந்தால் இது வந்து இந்த இடம் சும்மா தான் இருக்குது. இங்கே வந்து கம்பெனி ஓடிட்டு இருக்குது, மேனுஃபேக்சரிங் கம்பெனி வாடகைக்கு விட்டுருக்குறோங்க. வரும் கம்பெனி ஓடிட்டு இருக்குது. வேறு இது வந்து அந்த பக்கம் வந்து துடியலூர் ரோடு. இதெல்லாம் சும்மா தான் இருக்குது. இந்த இடமெல்லாம் சும்மா தான் இருக்குது. வாழை வந்து இப்போ தான் வந்துட்டுருக்குது, இன்னும் வெட்டுறக்கு ஆகலை. ரெண்டு பழம் இருக்குது. இது வந்து வெட்டுற காய்ச்சி, ஒரு பழம் பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. இது வெட்டுற காய்ச்சி. அப்படியே வந்தால் இது வந்து கிளிக்கூண்டு. இங்கே கிளி இல்லைங்க, தப்பாக சொல்லிட்டேன். குருவி கூண்டு. உங்களுக்கு காட்டன் குருவி. வரும் குருவி சூப்பராக இருக்குங்க. க்ரோக்கடைல்னு சொல்லுவாங்க. குருவி கூண்டு இது எப்படி இருக்குன்னு வரும் குருவி. அப்படியே வந்தால் பாருங்க, இது வந்து கோழி இதுக்குள்ளே தான் இருக்குது. ஒரு கோழி அழகாக வச்சுருக்குது. வருவார் ஒரு கோழி வந்து 2 கோழி அடகாக்க வச்சுருக்குது. கோழி என்னை பார்த்தோன்னே கோழி வந்து சத்தம் போடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சேவல், பெரிய சேவல். இந்த மாதிரி சேவல் வந்து எங்கேயும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சேவல். இப்போது இந்த சேவல் வந்து 20,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு முன்னாடி ரெடி. ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்கள் வீட்டு கொம்பன் வாரி. இது ஒரு சேவல், அது ஒரு சேவல், சேவல் கூண்டு, பெரிய கூண்டு தான். கம்பு மாதத்துக்கு சேவல் கோழிக்கெல்லாம் கம்பு பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு கம்பே போடுவோம். கம்பு சோளம் ஒரு இதாக கம்பு வரும். எத்தனை கம்பு இருக்குதுன்னு வரும். பூரா கோழிக்கு தான். கோழிக்குமே புறாக்கு சேர்த்து வாங்குவோம். மாதம் ஒரு 2க்கு சேர்த்துனா ஒரு 25,000 ரூபாய்க்கு இதே போயிடும். ஒரு ஆள் வாங்குகிற சம்பளம் கோழிக்குமே புறாக்குமே போயிடும். எங்கள் பரிமளக்காவோட வீடு, அவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி கோழி கூண்டு இதெல்லாம் இருக்குது. தோட்டத்துலேயே இன்னொரு வீடுங்க. எல்லாம் ஒரே வீடு தாங்க, மொத்தம் 2 வீடு. இங்கே ஒரு கூண்டு, நாய் கூண்டு ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி பக்கத்தில் காலி இடம். இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்க. இந்த மரத்தில் தான் கொஞ்சம் நெகிலாக இருக்குது, நல்ல இதமாக இருக்குது. புளிய மரம் தான், நிறைய புளியங்காயெல்லாம் இருக்குது. புளியங்காய் வந்து சில சொத்தையாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் அடித்து பார்த்தா தான் தெரியும். இங்கே ஒரு பெரிய மரம். அப்புறம் அப்படியே வந்துன்னா டெக்கரேஷன் செடி ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து மிளகாய் வரும், நாட்டு மிளகாய். இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மிளகா சட்னி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கு. மிளகா சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு கத்திரிப்புக்குள்ள செடி ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு ரோஸு, ரெட் கலர் ரோஸ். இது வந்து துளசி செடி. வெத்தலை படர்ந்துட்டு வருது. அப்படியே வீட்டில் வளர்த்துற வெத்தலை சூப்பராக இருக்குது.
அது வந்து தென்னை மரம் இளநி. இந்த வெயிலுக்கு இளநி சாப்பிட்டா நல்லாயிருக்கு. இப்போ தக்காளி, இது அரசாணிக்காய் செடி. ஆமாம், உள்ளே இருக்கிறாங்க. இல்லை போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க கேமராக்காரங்க. இது அரசாணிக்காய் ஒரு 2-3 அரசாணிக்காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பறிக்கல, இப்போ தான் வந்துட்டுருக்குது. ஆமாம், காய் வர மாட்டேங்குதுங்க. இது வந்து பப்பாளி மரம். பப்பாளி ஒன்றுமே இல்லை, இப்போ தான் வந்துட்டுருக்குது. பப்பாளி அறுக்க வேண்டியது. ஆமாங்க, அறுக்கணுங்க, மறந்துட்டேங்க. அப்படியே வந்தால் நம்ம வீடோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பார்த்து செதுக்கி எங்கள் தம்பி என்னை வந்து வீட்டை கட்டியிருக்கிறாரு. நான் அவங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து வீட்டை கட்டியிருக்கிறாரு பாருங்க. ஆமாம், இது சோத்துக்காத்தாழை ரொம்ப ரொம்ப நல்லது. கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சோத்துக்காத்தாழை சாப்பிட்டா கேன்சரே வராது. அப்புறம் மூஞ்சி பொலிவு வரும்னா சோத்துக்காத்தாழை சீவி மூஞ்சியில் தடவி வச்சா மூஞ்சி அப்படி பளபளன்னு அவ்வளோ மருத்துவ நலன்கள் உள்ள ஒரு செடி இது. வேறு அது ஒரு நாய் குண்டு, ஒரு நாய் படுத்து தூங்கிட்டு இருக்குது. இதுதான் நாட்டு நாய். ஒரு கோபத்தில் வாக்குது பாரு. ஆமாம், ரொம்ப பாசமான பாரு. ஆமாம், எப்படி பாருங்க. ஆமாம், இங்கே ஒரு நாய். இந்த நாய் ஸ்வீட்டி, எங்கள் வீட்டு ராக்கி, பாசமான ராக்கி. எப்படி பார்க்கணும் பாரு. ஆமாம் பாரு, எப்படா வெளியே வரும்னு காத்துட்ருக்குது அந்த மாதிரி நாய். இதே எங்கள் ஐயா, எங்கள் வீட்டு ஐயா இவர் தான். ஆமாம், புறா கிளி எல்லாம் வளர்த்தி ஆள் வந்து ஓஞ்சாக இருக்கிறது. இருந்தாலும் சிங்க மாதிரி அப்படியே இருக்கிறதுங்க. ஆமாம், பாருங்க எங்கள் வீட்டு ஐயா. பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக் சைட் வரும். மதில் சவரே ஒரு ஆள் அளவுக்கு இருக்குங்க. பின்னாடி வரும் ஒரே காடு தான். அந்த பேப்பர் நத்தமேடுங்களா? அந்த காலத்தில் ஒரு காலத்தில் இதெல்லாம் நத்தமேடெல்லாம் மாடு மேய்ச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி நத்தமேடுங்கிற ஏரியாங்களாம்மா முக்கில். அது ஒரு காலத்தில் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஏரியாங்களாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அதுதான் அந்த முக்கு. அது அந்த வண்டி வருது பாருங்க, அது வெறும் காடாக இருந்தது. இப்போ வந்து எப்படி ரோடு போட்டு கம்பெனி வராது, மோல்டுவெல் கம்பெனி. இங்கிருந்து பார்த்தா எல்லாமே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு ஊரே தெரியும். இது ஒன்று நல்ல தண்ணி டேங்க், ஒன்று உப்பு. ஃபஸ்ட்டு இருக்கிறது நல்ல தண்ணி, ரெண்டாவது உப்பு தண்ணி. நல்ல தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வரும். பூரா புளி மரம் தான். புளி மரம் ரொம்ப அதிகம் எங்கள் தோட்டத்தில். வந்து புளி மரம் ரொம்ப ரொம்ப அதிகம். பின்னாடியும் வாழை இருக்குது. வாழை, தென்னை மரம், புளிய மரம் இல்லாத மரமே கிடையாது எங்கள் தோட்டத்தில். பார்த்திங்கன்னா அந்த வீடெல்லாம் வந்து வாடகைக்கு இருக்கிற வீடுங்க. அங்கே தான் வந்து காலையில் வந்து மயில் இருக்குது. இந்த புறாவார் மேலே ஏறி நின்றுக்குது வருங்க அந்த வீட்டில், இந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. இப்போ வெயில் அடிக்குது. வெயில் என்ன இந்த வெயில் அடிக்குதுங்க? ஆமாம்,
ஆமாம், ஃபேக்ட்ரி மோல்டுவெல் கம்பெனி தானுங்க. ஆ? மோல்டுவெல் கம்பெனி. வெல்கம். மோல்டுவெல் கம்பெனி அது நத்தமேடு. அங்கே நின்று எடு. ஆ வேர்ல்டு கம்பெனி. பாருங்க, இது பாருங்க, அந்த பக்கம் பூரா தோட்டம் தான். தோட்டம் இல்லாத இடமே கிடையாது பாருங்க. அந்த பக்கம் தோட்டம், அதுக்கு அந்த பக்கம் தோட்டம் தான். ஆ எடுத்துட்டேங்க. வாங்க, ஒரு இங்கே ஒரு ஹைப்ரிட் செடி. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடக்கிற தோட்டத்தின் இயல்புகள்.